என் வாழ்நாள்ல ஒரு 10 மசூதியிலாவது குண்டு வைக்கணுங்கிற நோக்கத்தோட சுத்தி இருக்கேன். வெறி பிடிச்சி அலைஞ்சிருக்கேன். வடநாடு முழுக்க சுத்தி இருக்கேன். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத முக்கியமான பாம் அக்யூஸ்டுங்களெல்லாம் நேர்ல பார்த்திருக்கேன். சங்பரிவார்ல இருக்கும் பொழுது அப்படிலாம் இருந்த சத்ய பிரபு இவனுக்கு சொல்லி ஒரு வேலையை பண்றதுக்காக போய் இவனுங்களால சாதி ரீதியாக காட்டி கொடுக்கப்பட்டு நான் ஒரு பெரிய சிக்கலுக்கு உள்ளாகிறேன். ஆரம்பமே அயோத்தி தான் சொன்ன அச்சிராஜா, ஒட்டு மீசா அச்சிராஜா, டம்மி பீசாயி, டர்கி பீசாயி, இப்ப இதுல ஏதாவது தேர முடியுமான்னு ஒரு சங்கிபதி மூலியமா உள்ள விளக்க ஏத்தி அதன் சார்ந்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அதன் சார்ந்து ஒரு மதம் சார்ந்த பிரச்சனையை உண்டு பண்ணி பாத்தியா நம்மலாம் பாகிஸ்தான்ல இருக்கமா இந்தியாவுல இருக்கமா நம்மளை விளக்கு கூட ஏத்து விட மாட்டான். உன் வீட்டுல நீ இன்னொருத்தனை போய் விளக்கேத்த விடுவியாடா? அந்த கல்லுங்கிறது ஒரு சர்வே கல்லுங்க. இவனுங்களுக்கு சாமி நம்பிக்கை எல்லாம் கிடையாது, கடவுள் நம்பிக்கை எல்லாம் கிடையாது. அதை வச்சு சம்பாதிக்கணும், அதை வச்சு காசு பார்க்கணும், அதை வச்சு மக்களை வர்ணாசிரம கோட்பாடு படி அடிமைப்படுத்தணும். உரிமையை நீ கேட்கணும்னா நீ எங்க போய் கேட்கணும்? சாதி பிரச்சனை இனிமே கூடாது, குடியான தெரு காலனி தெரு இருக்க கூடாது, இந்துக்கள் எல்லாம் ஒண்ணா இருக்கணும், இப்படி ஏன்டா பிரிச்சு வைக்கிறீங்க அப்படிங்கிற உரிமையை கேளு. இதை நீங்க வழக்கா தாக்கல் பண்ணீங்களே ஜி.ஆர். சுவாமிநாதன், அந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள்ட்ட போய் கேளுங்க. இதற்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னு தெரியும். ஏன்னா அவரு தான் வார்த்தைக்கு வார்த்தை சொல்றாரு. சனாதன தர்மத்தை பிராக்டிஸ் பண்றவன் தப்பு பண்ண மாட்டாங்கிறாரு. சனாதன தர்மத்தை வெறியோடு பிராக்டிஸ் பண்றவன் தான் சார் குண்டு வச்சான், பல இடங்கள்ல குண்டு வச்சான். நான் சொல்லல, அதாவது ஹேமந்த் கர்கரேன்னு ஒரு திறமையான போலீஸ் ஆபீசர் சொன்னாரு, இந்த குண்டு வெடிப்புக்கெல்லாம் காரணம் இஸ்லாமிய இயக்கம் அல்ல, இங்கு தீவிரவாதம் மதம் சார்ந்தது அல்ல, இந்த குண்டு வெடிப்புக்கு காரணம் இந்து தீவிரவாதம் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ்ல உள்ள முக்கியமான ஆட்களை வழக்கு பதிவு செஞ்சு உள்ள தள்ளினாரு. மகாத்மா காந்தியினுடைய பிறந்த நாள் தெரிஞ்ச நமக்கு மகாத்மா காந்தியினுடைய இறந்த நாள் யாருக்காவது தெரியுமாங்க? 199 பேருக்கு தெரியாதுங்க. ஏன்னா அவன் திட்டமிட்டு மறைக்கிறான். ஏன்னா மகாத்மா காந்தியுடைய இறந்த நாள் தெரிஞ்சா யாரா அவரை கொன்னான்னு தெரியும், அவரை கொல்ல சொன்ன ஆயுதம் எதுன்னு தெரியும், கோட்சே துப்பாக்கி யாருன்னு தெரியும், அந்த சித்தாந்தம் யாருன்னு தெரியும், அந்த தீவிரவாதம் யாருன்னு தெரியும். அதுதான் இந்து தீவிரவாதம், அதுதான் இந்து சித்தாந்தம், அதுதான் இந்துத்துவ தீவிரவாதம் அப்படிங்கிற விஷயம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவன் மறைச்சு வச்சிருக்கான். ஆனா நீ உன் கோவில்ல எங்களை என்னைக்காவது உள்ள விட்டுருக்கியாடா? எங்க ஆட்களை தீட்டுங்கிற பூட்டிடுவேன். ஆனா அந்த நிலைமையிலையும் ஒவ்வொரு பள்ளிவாசலையும் திறந்து நீ இந்துவா சந்துவா பொந்துவான்லாம் தெரியாது, நீ மனுஷன், என் சகோதரன், என் மாமா மச்சன் அப்படின்னு எங்களுக்கும் எங்க சொந்தங்களுக்கும் சோறு போட்ட இடம் பள்ளிவாசல். அப்ப அந்த பள்ளிவாசலுக்காகவோ அந்த இஸ்லாமிய மக்களுக்காகவோ நாங்க கேட்காம வேற யாரா கேப்பா? இத ஒரு தாடி வச்சா குல்லா போட்டவர் கேட்டா தீவிரவாதியும் மதவாதியும் இந்தியாவை பிரிக்கிறான், காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு கையில கயிறு கட்டிக்கிட்டு சத்திய பிரபுன்னு ஒருத்தன் கேக்குற, எனக்கு என்னடா நீ பேரு வைப்ப? அதை சொல்லு. எனக்கு என்ன நீ பேரு வைப்ப? எனக்கு நீ என்ன பேரு வைப்ப சொல்லு. சத்திய பிரபு ஒரு இந்து தீவிரவாதின்னு சொல்லு, இந்து ரவுடின்னு சொல்லு, சொல்லி பாரு. போனானுங்க ஐயா முருகாவை காப்பாத்தணும், செருப்பாலே அடிப்பேன். முருகன் தான்டா நம்மளே காப்பாத்தணும், சாமி தான் நம்மளே காப்பாற்றணும். நாம சாமியை காப்பாற்ற கூடாது. நாம தான் சாமியை காப்பாற்றணும்னா அது சாமியே கிடையாது, சாமி தான் நம்மளே காப்பாற்றணும். சகோதரனாக நேசிக்கக்கூடிய இஸ்லாமியர்களை ஏண்டா எங்களுக்கு எதிரியா நீ சித்தரிக்கிற? இதெல்லாம் உடைக்கிறதுக்கு உங்களுக்கு வேலூர் இப்ராஹிம் மாதிரி ஒரு எச்ச கிடைச்சானா இங்க சத்திய பிரபுன்னு ஒருத்தர் நிக்க மாட்டானா என்ன? நான் கேட்கிறேன், சத்திய பிரபுன்னு ஒருத்தர் நிக்க மாட்டானா என்ன? இவனுக்கு பேச்சை கேட்டு நாமளும் அந்த பக்கம் இருக்கும் பொழுது இந்த மாட்டுக்கெல்லாம் சாப்பிடாம தான் இருந்தோம். ஐயோ சாமியா அது தீட்டியா சாமியா அப்படின்னு. ஆனா ஒரு கட்டத்துல தான் தெரியுது ஆர்எஸ்எஸ்ல முக்கியமான ஆட்கள்லாம் மாட்டுக்கறி சாப்பிடுறான். நாம அந்த பக்கம் இருக்கும் பொழுது நாம கேட்கிறோம், என்ன ஜி சொல்றான் சத்யபிரபு ஜி, நீங்க ஒண்ணு இல்ல ஜி, இது நம்ம கொஞ்சம் அந்த இந்த ப்ராப்ளம் இருக்கு, ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கு, அதனால டாக்டர் சொல்லி இருக்காரு, வெளியே சொல்லிக்க வேணாம். அட மானங்கட்டவங்களா, நீங்க திட்டா பிரச்சனை இல்ல, ஆனா இஸ்லாமிய மக்கள் தான் திங்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க. இங்க அதிக அளவுல மாட்டுக்கறி உணவு சாப்பிடுறது இந்து மக்கள் தான்டா. இந்துக்களுடைய பிரதான உணவு மாட்டுக்கறி உணவுடா. உணவுங்கிறது அவன் உரிமைடா. காசு இல்லாதவனுக்கு கம்மி விலையில ஒரு நல்ல புரோட்டீனான ஃபுட் கிடைக்குதுன்னா அதுதான்டா மாட்டுக்கறி. உன் மாட்டுக்கறி அரசியலும் இங்க எடுபடாது. ஏன்னா பெரும்பான்மையா நாங்க திங்கிறோம், ஏன்னா கூட நாங்க நிக்கிறோம். எங்களை மீறி இங்க உள்ள மதச்சார்பின்மைய, இங்க உள்ள சமத்துவத்தை, சமூக நீதியை தொட்டா பார்க்கலாம். இப்ப இதுக்கு முன்னாடி அண்ணன் சொன்னாங்க சத்ய பிரபு அதுக்கு முன்னாடி பாஜக ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர் அப்படின்னு. நான் இந்த ஸ்டேஜில் நிற்கும் பொழுதே நிறைய பேர் ரொம்ப இதாக பார்த்து ஆச்சரியமா பார்த்தாங்க. என்னடா
நாமெல்லாம் வந்து காவி பயங்கரவாதத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த காவி பயங்கரவாதம் தான் இங்க வந்து இஸ்லாமியர்கள் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்ல முடியாத பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா அவங்க மத்தியில காவி வேட்டி போட்டு கட்டிக்கிட்டே ஒருத்த வந்து நின்றுகிட்டு இருக்கானே, அந்த பையனை இவங்க வந்து கையை கொடுத்து மேலே ஏத்துறாங்களே அப்படின்னு எல்லாரும் வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்த்துருப்பீங்க. இது வந்து அதாவது இதை நம்ம எப்படி சொல்லணும்னா, இந்த விஷயம் வந்து நம்ம வந்து இந்திய திருநாட்டில் ஒரு சாதாரண விஷயம். அதான் அவனுங்க காவினா பயங்கரம், அதற்கு இஸ்லாமியர்கள் தான் எதிர்னு பூச்சாண்டி காமிச்சு வச்சிருக்கானுங்க. ஆனா உண்மையான இந்துக்களை கைப்பிடிச்சு தூக்கி விடுறதா இஸ்லாமியருடைய பண்பு, இஸ்லாமியருடைய குணம். அதுதான் இங்க இந்து முஸ்லீமோட ஒற்றுமை. நாமெல்லாம் என்னைக்குமே அண்ணன் தம்பிங்க தான் அப்படின்னு சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க எதுக்குங்க இஸ்லாமியர் கூட்டத்தில் போய் பேசுறீங்க? வரேன், அதுக்கும் வரேன். நம்ம ஒரு காலத்துலங்க, இது நான் பல சேனல்ல பேட்டிகள்ல பேசியிருக்கேன், பல கூட்டங்கள்ல பேசியிருக்கேன். இந்த ஊர்ல பேசணுங்கிறதுக்காக சொல்றேன். என் வாழ்நாள்ல ஒரு 10 மசூதியிலாவது குண்டு வைக்கணுங்கிற நோக்கத்தோட சுத்தி இருக்கேன், வெறி பிடிச்சி அலைஞ்சிருக்கேன். வடநாடு முழுக்க சுத்தி இருக்கேன். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத முக்கியமான பாம் அக்யூஸ்டுங்களெல்லாம் நேரில் பார்த்துருக்கேன், சங் பரிவாரில் இருக்கும் பொழுது. அப்படிலாம் இருந்த சத்ய பிரபு இவனுங்க சொல்லி ஒரு வேலையை பண்றதுக்காக போய் இவனுங்களால சாதி ரீதியாக காட்டி கொடுக்கப்பட்டு நான் வந்து ஒரு பெரிய சிக்கலுக்கு உள்ளாகிறேன். அப்ப என் பக்கம் நியாயம் இருக்குங்க. அதாவது இங்க உள்ள ஸ்டைல்ல சொல்லணும்னா, சங்கியா இருக்கும் பொழுது அவனுங்க சொல்ற ஒரு வேலையை செய்ய போய் காட்டி கொடுக்கப்பட்டு அன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம பக்கம் வந்து நியாயம் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களை மாதிரி ஒரு வந்து இஸ்லாமிய தாயார் தான் என்னை வந்து 2 நாள் தங்க வச்சு சோறு போட்டாங்க. அப்ப என்னடா இவங்க இந்த நாட்டிலே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சோம். ஆனா வந்து இவன் நம்மளை காப்பாத்துறான், நம்ம இவனுக்காக பல பிரச்சனைகளை செஞ்சிருக்கோம், கேஸ் வாங்கியிருக்கோம், இவன் நம்மளை காட்டி கொடுக்குறான். இங்க என்னதான் நம்ம வந்து வருஷம் வந்து டிசம்பர் 6 அன்னைக்கு அவனுங்க வந்து மசூதியும் இடிச்சிட்டானுங்க, கோவிலையும் கட்டிட்டாங்க. இருந்தும் டிசம்பர் 6 அன்னைக்கு இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி வந்து பாபர் மசூதி இடிப்பை கண்டிச்சு போராட்டம் பண்றாங்க அப்படின்னா, வடநாட்டில் நடக்கிறது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது, நடந்துடக்கூடாதுங்கிறத தாண்டி இன்னைக்கு திருப்பரங்குன்றன்னு ஒரு விஷயத்தை வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே கையில் எடுத்து ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. நாம அதில் பார்க்கணும் அப்படின்னா, சரி நம்ம அங்கேயே வருவோம். நான் ஹிந்து தான், சத்ய பிரபு ஹிந்து தான், எனக்கு சாமி நம்பிக்கை உண்டு. நான் கும்பிட்ற சாமி வந்து முனியப்பன், ஐயனாரு, கருப்பேன். நான் திங்கிற கறியை என் சாமி திங்கும். ஸோ அதனால் நான் உள்ளே போனால் என் சாமி தீட்டுன்னு சொல்லாதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு இந்துவாகவே கேட்குறேன், நீ வந்து அந்த இதில் பார்த்தேன், இந்துக்களினுடைய உரிமை பறிபோகுது. இங்கே வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்துக்கள் வாழ்றது ரொம்ப சங்கடமா இருக்கு. இந்த தமிழ்நாட்டில் இந்துக்கள் வாழ்றதுக்கு தகுதி இல்லாத நாடா இருக்கு. எதுக்குடானா விளக்கேத்துறதுக்கா. விளக்கு எங்க ஏத்தணும்னா இன்னொரு இடத்துல போய் ஏத்தணுமா? சரிடா, நான் ஒண்ணு கேட்கிறேன். இங்க இந்துவா பிறந்து இந்து மதத்துல ஒரு பொண்ணை வந்து நேசிச்சு காதல் செஞ்சு கல்யாணம் செஞ்சா நீ வெட்டி கொல்ற. அத இங்க உள்ள இந்து தான் செய்யறான், இங்க உள்ள முஸ்லீமோ கிறிஸ்டியனோ செய்யல. அதை செய்யறவன் ஒரு இந்து, வெட்டுப்படுறவனு ஒரு இந்து. அடுத்தது இதே இந்து மதத்துல நீ சொல்ற அந்த சாஸ்திர சம்பிரதாயம் படிச்சுட்டு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சொல்லி அந்த கோவிலுக்குள்ள போகணும்னு சொல்லி கேட்டா, இப்ப உள்ள திமுக அரசாங்கம் அதுக்கு சட்டம் கொண்டு வந்தா சுப்ரீம் கோர்ட்ல நீ போய் தடை வாங்குற. ஏன்டானா பார்ப்பனனை தவிர இங்க உள்ள எல்லாருமே வேசி பசங்கங்கிற. இந்த விதி வந்து ஆகமத்துக்கு எதிரானதுங்கிற. அங்கெல்லாம் இந்து மக்களுடைய உரிமை பறிபோலையாடா? உண்மையான இந்து மக்களுடைய உரிமையை கேட்க வேண்டிய இடம் கோவிலுக்குள்ள போனோம். அது உங்க அப்பா விட்டு சொத்தா, உங்க ஆயா விட்டு சொத்தா? என் தாத்தன் பூட்டன் பாட்டன் கஷ்டப்பட்டு மண் சுமந்து கட்டின கோவில்ல நீ உள்ள போயிட்டு 2 சொம்பு தண்ணியை ஊத்திட்டு இது நீ வந்து உள்ள வந்தா தீட்டுன்னு சொல்றியாடா? இந்த கோவில் சொத்துன்னு உங்க அப்பா விட்டு சொத்தா? இது எங்க விட்டு சொத்து அப்படின்னு அங்க போய் உரிமையை கேள்றான்னா, மசூதியில போய் உரிமையை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மசூதியில இவனுக்கு அல்லாவுக்கும் சம்பந்தம் இருக்கா? இவனுக்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல இவனுக்கு அதன் மேல நம்பிக்கை இருக்கா? இல்ல இவனுக்கு அதன் மேல ஈடுபாடு இருக்கா? இல்ல இவன் அந்த இஸ்லாமிய மதத்தை வந்து பிராக்டிஸ் பண்றானா? எதுவும் கிடையாது. அப்ப ஏன் இப்படி பண்றான் அப்படின்னா,
இங்க ஒரு இந்து வாக்கு வங்கி ஒன்று வந்து உருவாக்கணும். அந்த இந்து வாக்கு வங்கி உருவாகிறதுக்கு இங்க வந்து பொதுவா ஒரு பூச்சாண்டி தேவைப்படுது. அந்த பூச்சாண்டி தான் இங்க உள்ள இஸ்லாமிய மக்களை காட்டுறதுக்காக தான் அவன் வந்து அந்த மலைக்கு மேல இருக்கக்கூடிய தர்காவை ஏதுவா எடுத்துக்கிட்டான். ஆனா அங்க உள்ள மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? எங்களுக்கு கந்தரு வேணும், சிக்கந்தரு வேணும், முருகரு வேணும், அல்லாஹ்வு வேணும். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த பிரச்சனையை கிரியேட் பண்றவங்களுக்கும் இந்த ஊருக்கும் சம்பந்தம் இல்ல, அவனுங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல. நாங்க அண்ணன் தம்பிகளா தான் இருக்கோம் அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வந்தப்ப நாமெல்லாம் ஊரா போய் பேசணும். அதனுடைய விளைவு ஆரம்பமே அயோத்தி தான் சொன்ன அச்சிராஜா, ஒட்டு மீச அச்சிராஜா, டம்மி பீசாயி, டர்க்கி பீசாயி, இப்ப இதுல ஏதாவது தேர முடியுமான்னு ஒரு வந்து சங்கிபதி மூலியமா உள்ள வந்து இதுல நாம வந்து விளக்கை ஏத்தி அதன் சார்ந்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி, அதன் சார்ந்து ஒரு வந்து மதம் சார்ந்த பிரச்சனையை உண்டு பண்ணி, பாத்தியா நம்மலாம் பாகிஸ்தான்ல இருக்கமா இந்தியாவில் இருக்கமா, நம்மளை விளக்கு கூட ஏத்து விட மாட்டான். உன் வீட்டுல நீ இன்னொருத்தனை போய் விளக்கு ஏத்த விடுவியாடா? அந்த கல்லுங்கிறது ஒரு வந்து சர்வே கல்லுங்க. இவனுங்களுக்கு சாமி நம்பிக்கைலாம் கிடையாது, கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாது. அதை வச்சு சம்பாதிக்கணும், அதை வச்சு காசு பார்க்கணும், அதை வச்சு மக்களை வர்ணாசிரம கோட்பாடு படி அடிமைப்படுத்தணும். உன் உரிமையை நீ கேட்கணும்னா நீ எங்க போய் கேட்கணும்? சாதி பிரச்சனை இனிமே கூடாது, குடியான தெரு காலனி தெரு இருக்கக்கூடாது, இந்துக்கள்லாம் ஒன்னா இருக்கணும், இப்படி ஏன்டா பிரிச்சு வைக்கிறீங்க அப்படிங்கிற உரிமையை கேளு. அதுபோல கோவிலுக்குள்ள போகணும், நாங்கெல்லாம் பூசைகள் செய்யணும், நாங்களும் இந்துக்கள் தான், எங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை உண்டு, எங்களை ஏன்டா உள்ள விட மாற்ற அப்படின்னு அந்த உரிமையை கேளு. இதை நீங்க வழக்கா தாக்கல் பண்ணீங்களே ஜி.ஆர். சுவாமிநாதன், அந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள்ட்ட போய் கேளுங்க. இதற்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னு தெரியும். ஏன்னா அவர் தான் வார்த்தைக்கு வார்த்தை சொல்றாரு. சனாதன தர்மத்தை பிராக்டிஸ் பண்றவன் தப்பு பண்ண மாட்டாங்கிறாரு. சனாதன தர்மத்தை வெறியோடு பிராக்டிஸ் பண்றவன் தான் சார் குண்டு வச்சான், பல இடங்கள்ல குண்டு வச்சான். நான் சொல்லல, ஹேமந்த் கர்கரேன்னு ஒரு திறமையான, அதாவது ஹேமந்த் கர்கரேன்னு ஒரு திறமையான போலீஸ் ஆபீசர் சொன்னாரு, இந்த குண்டு வெடிப்புக்கெல்லாம் காரணம் இஸ்லாமிய இயக்கம் அல்ல, இங்கு தீவிரவாதம் மதம் சார்ந்தது அல்ல, இந்த குண்டு வெடிப்புக்கு காரணம் இந்து தீவிரவாதம் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ்ல உள்ள முக்கியமான ஆட்களை வழக்கு பதிவு செஞ்சு உள்ள தள்ளினாரு. அது மட்டும் இல்ல, இந்த குண்டு வெடிப்புல பயன்படுத்தப்பட்ட வெடிப்பொருட்கள் வந்து இந்திய ராணுவத்துக்கு சொந்தமானதுன்னு ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டாரு. அப்புறம் கடைசியா அவருடைய வந்து நிலைமை என்னாச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப தீவிரவாதத்துக்கு மதம் இல்ல. ஆனா நீ வார்த்தைக்கு வார்த்தை இஸ்லாமிய தீவிரவாதம் சொல்ற. சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதம் இந்து தீவிரவாதம். சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி இந்து தீவிரவாதி. அவன் பெயர் தான் நாத்துராம் கோட்சே. அதனால் படுகொலை செய்யப்பட்டவர் தான் நம்முடைய நாட்டினுடைய தேசத்தின் தந்தைன்னு சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி. ஆனா இன்னைக்கு மகாத்மா காந்தியினுடைய பிறந்த நாள் தெரிஞ்ச நமக்கு மகாத்மா காந்தியினுடைய இறந்த நாள் யாருக்காவது தெரியுமாங்க? 199 பேருக்கு தெரியாதுங்க. ஏன்னா அவன் திட்டமிட்டு மறைக்கிறான். ஏன்னா மகாத்மா காந்தியுடைய இறந்த நாள் தெரிஞ்சா யாரா அவரை கொன்னான்னு தெரியும், அவரை கொல்ல சொன்ன ஆயுதம் எதுன்னு தெரியும், கோட்சே துப்பாக்கி யாருன்னு தெரியும், அந்த சித்தாந்தம் யாருன்னு தெரியும், அந்த தீவிரவாதம் யாருன்னு தெரியும். அதுதான் இந்து தீவிரவாதம், அதுதான் இந்து சித்தாந்தம், அதுதான் இந்துத்துவ தீவிரவாதம் அப்படிங்கிற விஷயம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவன் மறைச்சி வச்சிருக்கான். நாமெல்லாம் சொல்லி கொடுக்கணும் காந்தி எப்படி செத்தாருன்னு, காந்தி எதனால செத்தாருன்னு. அப்ப மழை, புயல், வெள்ளம், இப்படி எண்ணற்ற பிரச்சனைகள்லாம் வரும். நாங்கெல்லாம் இந்து தான். ஆனா நீ உன் கோவில்ல எங்களை என்னைக்காவது உள்ள விட்டுருக்கியாரா? எங்க ஆட்களை தீட்டுங்கிற பூட்டிடுவ. ஆனா அந்த நிலைமையிலையும் ஒவ்வொரு பள்ளிவாசலையும் திறந்து நீ இந்துவா சந்துவா பொந்துவான்லாம் தெரியாது, நீ மனுஷன், என் சகோதரன், என் மாமா மச்சன் அப்படின்னு இது அப்படின்னு எங்களுக்கும் எங்க சொந்தங்களுக்கும் சோறு போட்ட இடம் பள்ளிவாசல். அப்ப அந்த பள்ளிவாசலுக்காகவோ அந்த இஸ்லாமிய மக்களுக்காகவோ நாங்க வந்து கேட்காம வேற யாரா கேட்பா? இத ஒரு தாடி வச்சா குல்லா போட்டவர் கேட்டா தீவிரவாதியும் மதவாதியும் இந்தியாவை பிரிக்கிறான், காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு
பொட்டு வச்சுக்கிட்டு கையில கயிறு கட்டிக்கிட்டு சத்திய பிரபுன்னு ஒருத்தன் கேட்கிற, எனக்கு என்னடா நீ பேரு வைப்ப? அதை சொல்லு. எனக்கு என்ன நீ பேரு வைப்ப? எனக்கு நீ என்ன பேரு வைப்ப சொல்லு. சத்திய பிரபு ஒரு இந்து தீவிரவாதின்னு சொல்லு, இந்து ரவுடின்னு சொல்லு, சொல்லி பாரு. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் நான் உள்ள விட மாட்டேன். நாங்கெல்லாம் அதாவது இங்க இருக்கக்கூடிய அதாவது நல்லா படித்த பட்டதாரியான ஒரு இளைஞனும் அதாவது ஒரு இளைஞனும் ஒரு பெண்ணும் அவங்களுக்குள்ள விருப்பப்பட்டு கல்யாணம் செஞ்சா வெட்டி கொள்ற, கேட்டா சாதி விட்டு சாதிங்கிற. இதனைதான் அன்னைக்கே திரு ஐயா சும்மா அழகா சொல்லியிருக்காங்க, ஐயா அம்பேத்கர் ஐயா. அதாவது கலவர நாட்கள்ல மட்டும்தான் இங்க இந்துங்கிற பேர்ல ஒற்றுமையா இருப்பான், மற்ற சராசரி நாட்கள்ல ஒவ்வொருத்தனும் ஜாதி ரீதியா பிரிஞ்சு அடிச்சுக்குவான். அதுதான் இங்க உள்ள இந்துக்களோட நிலைமை அப்படின்னு சொன்னாரு. நாமெல்லாம் இந்துக்கள்னு சொல்றீங்க, நாமெல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்றீங்க. உன் வீட்டுல எல்லாரையும் உள்ள விடுவியா? சமமா உட்கார வச்சு சாப்பாடு போடுவியா? இல்ல இங்க இருக்கக்கூடிய குடியான தெரு காலனி தெருவை ஒன்னாக்கிருவியா? இல்ல நாமெல்லாம் ஒற்றுமைன்னு சொல்லுவியா? இல்ல அந்த பார்ப்பனங்களை உங்களால அடிச்சுதான் விரட்ட முடியுமா? இன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல நிறைய இடத்துல அவனுங்க தான் வந்திருக்கானுங்க. அன்னைக்கே தந்தை பெரியார் சொன்னாரு, நாமெல்லாம் சட்டம் படிச்சு கோர்ட்டுக்கு போறப்ப பாப்பா நீதிமன்றத்தை கையில வச்சிருப்பான்னு சொன்னாரு. அதுதான் இன்னைக்கு நடக்குது. ஆனாலும் இந்த நேரத்தில் நாம இங்க இருக்கக்கூடிய மாநில அரசுக்கும் காவல்துறைக்கும் ஒரு பெரிய சல்யூட்டை சொல்லணுங்க. ஏன்னா வர இருந்த ஒரு பெரிய கலவரத்தை இரும்பு கரம் கொண்டு நிப்பாட்டி இருக்காங்க. இதுதான் தமிழ்நாடு, இதுதான் தமிழ்நாடு. போனானுங்க ஐயா முருகாவை காப்பாற்றணும், செருப்பாலே அடிப்பேன். முருகன் தான்டா நம்மளே காப்பாற்றணும், சாமி தான் நம்மளே காப்பாற்றணும். நாம சாமியை காப்பாற்றக்கூடாது. நாம தான் சாமியை காப்பாற்றணும்னா அது சாமியே கிடையாது, சாமி தான் நம்மளே காப்பாற்றணும். அடுத்தது குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன்னு சொல்ற. சரி, ஆமா ஒத்துக்கிறேன். நானும் எங்க அப்பனை தான் கும்பிடுறேன், முருகனை தான் கும்பிடுறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆமா சரி, இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு எத்தனையோ மலைய குவாரிங்கிற பேர்ல குடஞ்சி எடுத்துக்கிட்டு இருக்கான், வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். மணல் கொள்ளை, கல் கொள்ளை, இங்க இருக்கக்கூடிய கனிம வளத்துறைய கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கான். அங்கெல்லாம் போய் கேட்க மாட்டீங்களாடா, என் அப்ப முருக மலையை ஏண்டா கொள்ளை அடிக்கிறீங்க? என் அப்ப முருக மலையை ஏண்டா வெட்டி எடுக்கிறீங்க? என் அப்ப முருக மலையை ஏண்டா நாஸ்திப்படுத்துறீங்க அப்படின்னு அங்கடா போய் கேள்வி கேட்கணும். அங்கேயும் கேள்வி கேட்ட ஒரு இஸ்லாமியர், அவர் பெயர் தான் ஜவஹர் அலி. அவர் எப்படி படுகொலை செய்யப்பட்டார்னு ஊருக்கே தெரியும். அப்ப குன்றம் எடுக்க, அதாவது அப்ப குன்று எடுக்கும் எல்லாம் குமரன் சொல்லும் பொழுது அந்த மலைகளை காக்கிறதுக்கு கூட போராடி உயிர் துறந்த ஒரு யாருன்னா இந்து இல்லடா, முஸ்லீம்டா, முஸ்லீம்டா, முஸ்லீம்டா. ஆனா இவன் கேட்க மாட்டான். ஏன்னா அப்புறம் கேட்டா இவனுக்கு அதுல வரக்கூடிய கட்டிங் போயிரும்ல. ஏன்னா இவனுக்கு எல்லாருமே பங்கு போட்டுக்கிறது தான் வேலையே. மலையை கொள்ளையடிக்கிறது, கேட்டா அதுல சாமி இருக்குன்னு சொல்ல வேண்டியது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கோவிலை எங்களுக்கு தான் சொல்ல வேண்டியது. ஆனால் கோவிலுக்குள்ளார போக விடாம என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்யறது. உண்மையிலே மதுரை மக்களுக்கு தேவை என்னங்க? தீபமா இல்ல எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலா? நரேந்திர மோடி அதாவது ஒரு பெரிய வடையை சுட்டார்ல, உளுந்த வடை. அந்த வடை இன்னைய வரைக்கும் நம்ம யாருமே சாப்பிட முடியல. அதுதாங்க எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல். இன்னைய வரைக்கும் மதுரையில் வரல. அப்ப எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்னால எத்தனை இந்து மக்களுக்கு, நான் என்ன சொல்றேன், முஸ்லிம்ஸுக்கு அதுல லாபமே வேணாயா. நான் உங்களுடைய வழக்குப்படியே வரேன். இந்து மக்களுக்காக, இந்து மக்களுக்கு கிடைக்கக்கூடிய, அதாவது நீங்க சொல்ற மாதிரி உலகத்தரம் வாய்ந்த ஒரு நல்ல மருத்துவமனை தான் எய்ம்ஸ் சொல்றீங்க. இன்னைய வரைக்கும் அந்த எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் மதுரையில வரல. அதை கண்டிச்சு போராடுறா. அங்கதாண்டா நீ இந்துக்களோட உரிமையை கேட்கணும். அடுத்தது அங்க இருக்கக்கூடிய வைகை ஆறு, அந்த வைகை ஆத்துல 10 அடி உயரத்துக்கு கோரப்புல் முளைச்சு கிடக்குது. அந்த ஆத்தையே நாஸ்திப்படுத்திட்டானுங்க. நீ அங்க போய் கேட்கணும், இந்த ஆறு இப்படி போச்சு, இந்த ஆற்றை காப்பாற்றணுமே, இங்க இருக்கக்கூடிய மலைகளை காப்பாற்றணுமே, இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை காப்பாற்றணுமே, இங்க இருக்கக்கூடிய லஞ்ச லாவண்யத்தை ஒழிக்கணுமே. இது எல்லாம் தான் இந்துக்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது. அப்ப உன் உரிமையை நீ எங்க போய் கேட்கணும்? சாதி ஒழிப்புல போய் கேட்கணும். உன்னுடைய உரிமை எங்க போய் கேட்கணும்? அதாவது ஆலய பிரவேசத்துல போய் கேட்கணும். உன் உரிமையை எங்க போய் கேட்கணும்? அங்க இருக்கக்கூடிய எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் வேணும்னு கேட்கணும்.
உன் உரிமையை எங்க கேட்கணும்? அங்க எங்க வந்து மதுரைக்கு மெட்ரோ ரயில் வேணுங்கன்னு கேட்கணும். உன் உரிமையை எங்க கேட்கணும்? நாங்கெல்லாம் அண்ணன் தம்பிகளா இருக்கணும், இங்க குடியான தெரு காலி தெருன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்கணும். அதெல்லாம் விட்டுட்டு சாமி நம்பிக்கை இல்லாத, கடவுள் நம்பிக்கை இல்லாத, என்னை அவன் சாதி ரீதியா ஒடுக்கல, என்னை அவன் தீட்டுன்னு சொல்லல, என்னை அவன் தெருக்குள்ள வராதுன்னு சொல்லல, என்னை அவன் பள்ளிவாசலுக்குள்ள வராதுன்னு சொல்லல, என்னை அவங்க வந்து அதாவது என்னை அவங்கள வந்து அதாவது எங்களை அவங்க வந்து கீழன்னு பார்க்கல. இதெல்லாம் செய்யாத, எங்களுக்கு எந்த விதமான தீங்கும் செய்யாத, எங்களுக்கு எந்த விதமான துரோகமும் செய்யாத, எங்களை சமமாக பாவிக்கக்கூடிய, எங்களை அன்பாக நடத்தக்கூடிய, சகோதரனாக நேசிக்கக்கூடிய இஸ்லாமியர்களை ஏண்டா எங்களுக்கு எதிரியா நீ சித்தரிக்கிற? இதெல்லாம் உடைக்கிறதுக்கு உங்களுக்கு வேலூர் இப்ராஹிம் மாதிரி ஒரு எச்ச கிடைச்சானா இந்த சத்திய பிரபுன்னு ஒருத்தர் நிக்க மாட்டானா என்ன? நான் கேட்கிறேன், சத்திய பிரபுன்னு ஒருத்தர் நிக்க மாட்டானா என்ன கேட்கிறேன்? சத்திய பிரபுன்னு ஒருத்தர் நிக்க மாட்டானா என்ன? நான் ஒன்று 4 போலீஸ் பாதுகாப்பு வச்சுக்கிட்டு 3 காரை கூட்டிக்கிட்டு வரல. ஏன் தமிழ்நாடு, எனக்கு எங்க அண்ணன் தம்பிங்க தான் பாதுகாப்பு. நம்ம வந்து தனியா வரோம். உண்மையை பேசுறதுக்கு எதுக்குங்க பயப்படணும்? அந்த இறைவன் சாட்சியாக, கடவுள் சாட்சியாக நாம பார்த்த விஷயங்களை எல்லா இடத்துலையும் பேசுவதற்கு தயங்கியதே இல்லை. ஏன் பேசுறோம்னா, ஒரு தாய், இஸ்லாமிய தாய் நமக்கு போட்ட சோறு, அதன் பிறகுதான் நாம பார்க்கிறோம். இவனுங்க எங்களுக்கு வந்து பள்ளிவாசல்லாம் வந்துங்க துப்பாக்கி இருக்கும், குண்டு இருக்குன்னு எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தானுங்க. அதாவது நாங்கள் சங்கத்தில் ஆர்எஸ்எஸ்ல இருக்கும் பொழுது எங்களுக்கு சொன்னது என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் துப்பாக்கி இருக்கும், குண்டு இருக்கும், அங்கே வந்து பயங்கரமான ஆயுதங்கள் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். நாம எல்லா பள்ளிவாசல்லையும் நாம வந்து ரைடு போனோம்னா ஒவ்வொரு தீவிரவாதியாவது மாட்டுவான் அப்படின்னு நம்ம கிட்ட சொன்னாங்க. ஆனால் நாம இந்த பக்கம் வந்த பிறகு போகாத பள்ளிவாசல் இல்லைங்க. அப்படி பள்ளிவாசல்ல எங்கேயுமே நம்ம தீவிரவாதிகளையோ குண்டையோ துப்பாக்கிகளையோ எந்த கன்றாவையும் பார்த்ததில்ல. மாறாக பள்ளிவாசல்ல நம்ம பார்த்தது அமைதியும் சாந்தியும் சமாதானமும் சமத்துவத்தை மட்டும்தான் நம்ம பார்த்தோம். ஆனா இன்னமும் அங்க இருக்கக்கூடிய என்ன மாதிரி விவரம் தெரியாத, அதாவது விவரம் தெரியாத முட்டாள்தனமான அப்பாவி சகோதரர்கள்லாம் இன்னமும் பள்ளிவாசல்ல பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்கு, அங்க உள்ளார கொடுமையான தீவிரவாதிகள்லாம் இருக்காங்க அப்படிங்கிற பொய் பிரச்சாரங்களை நம்பி அங்க காவல்துறை கிட்ட யாரும் பேச வேண்டாம். இந்த பக்கம் வாங்க அனஸ் பாய், எல்லாரும் பேசிட்டு முடிப்பாங்க. அவ்வளவுதான். ஆர்ப்பாட்டம் எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி தான் நடக்குது. அப்படிதான் முடிப்போம். அரை மணி நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு ஆர்ப்பாட்டம் வராங்க. இவர் லெட்டரே வாங்கல, இவர் என்ன பர்மிஷன் பத்தி பேசுறாரு? அப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்து ஆட்கள்கிட்டையும் பேசுறத முதன்மை வேலையை எடுத்து இன்னைக்கு நிறைய இடங்கள்ல, எங்க ஊர் பக்கத்துல நபிகுடி காடுன்னு ஒரு ஊருங்க, அங்க ஒரு விநாயகர் சதுர்த்தி சார்ந்த பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, கடவுள் நம்பிக்கை உள்ள தலித் பகுதிக்குள்ள அவன் சொல்ற விநாயகர் சிலை போவாது. ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லாத இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதிக்குள்ளதான் அவனுடைய விநாயகர் சிலை போகணுன்னு அடம் பிடிக்குது, பிரச்சனை பண்ணுது. ஏண்டான்னா அங்கே போனால் நாம் வந்து 10 பீஸா முறுக்கு, பள்ளிவாசல நொறுக்குன்னு கத்தலாம். அதை கேட்டு அங்கேருந்து எவனா ஒருத்தன் கல்லெடுத்து அடிப்பான். பாத்தியா, இந்துக்களுக்கு வாழ தகுதி இல்லாத நாடுடா தமிழ்நாடு, இது பாகிஸ்தானா தமிழ்நாடான்னு தெரியலடா அப்படின்னு ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணலாம். அதற்கு எவ்வளவோ போராடி பார்த்தானுங்க. அங்கே உள்ள மக்கள் நம்ம கிட்ட சொன்னாங்க, நம்ம நேரடியாக போனோம், 2 பக்கமும் பேசணும். ஊரில் உள்ள முக்கிய மனுஷங்களுக்கு பெரியவங்களுக்குள்ள சண்டை இல்லைங்க. இந்த எவனாவது ஒருத்தன் முந்தா நேரத்து தான் போயிட்டு இந்து முன்னில் போய் சேர்ந்தான், அவனால் வந்த வேணான்னாங்க. அவனை அப்படியே அப்புறப்படுத்தி எப்போதும் போல இது அங்கே இருந்த விநாயகர் ஊர்வலம் சீரும் சிறப்புமாக போணுச்சு. அதற்கு இஸ்லாமிய மக்கள் வந்து சீர் கொடுத்தாங்க. அமைதியான முறையில் நடந்துச்சு. இன்னைக்கு வந்துங்க 3-4 வருஷம் ஆயிடுச்சு, நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. இப்படி சங்கிக
எந்தெந்த விதத்திலெல்லாம் ஒரு பிரச்சனைய ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறானுங்களோ அங்கெல்லாம் சத்யபிரபு போன்ற எவனாவது 2 பேர் வருவான். நமக்கு நாம சண்டை போட வேண்டியது இவங்க கிடையாதுடா, நம்மளை ஒடுக்கி அடக்கி வச்சிருக்க இவங்க கூட தான்டா நம்ம சண்டை போடணும். நம்மளை படிக்கவும் விட மாட்டான், வேலைக்கு வரவும் விட மாட்டான், வாழவும் விட மாட்டான், சமமா நடத்தவும் விட மாட்டான், பிடிச்சவங்களை கல்யாணம் செஞ்சுக்கவும் விட மாட்டான், கோவிலுக்குள்ள போகவும் விட மாட்டான், சாமி கும்பிடவும் விட மாட்டான். இப்படி இருக்கிறப்ப நமக்கு உண்மையான எதிரி இஸ்லாமியர்கள் அல்ல, நமக்கு உண்மையான எதிரி பாப்பன் தான், நமக்கு உண்மையான எதிரி இங்க சாதியவாதிகள் தான், நமக்கு உண்மையான எதிரி அதாவது இதனை எல்லாம் உள்ளடக்கிய இதன் ரூபத்தில் இருக்கக்கூடிய இந்து தான் நமக்கு உண்மையான எதிரி, இந்துத்துவா தான் நமக்கு உண்மையான எதிரி. இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு உண்மையான எதிரி அல்ல. இஸ்லாமிய மார்க்கம் நம் மீது அன்பு செலுத்தக்கூடிய ஒரு மார்க்கம். இஸ்லாமியர்கள் நம் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்கள். இஸ்லாமிய மக்கள் நமக்கு பாதுகாப்பாளனாக, நம்ம தீட்டுன்னு பார்க்காம, நம்மளை அசிங்கம்னு பார்க்காம, நம்ம என்ன பொறப்புன்னு பார்க்காம, நம்ம என்ன சாதின்னு பார்க்காம, நம்ம என்ன தெருன்னு பார்க்காம, அவன் பேரு சத்யபிரபு அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு மனுஷனாக பாவிக்கக்கூடிய சமூகம், பார்க்கக்கூடிய சமூகம் இஸ்லாமிய சமூகம்னு. அங்க வேலூர் இப்ராஹிம் கலவரத்தை ஒன்று பண்றதுக்காக பேசுறான்னா இதெல்லாம் நாங்க பேச மாட்டோமா என்ன? அப்ப இதெல்லாம் நாங்க பேசாம வேற யாருங்க பேசுறது? நாங்க தானே பேசணும். நாங்க தான். ஏன்னா இது இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கூட நிக்கிறது ஒவ்வொரு ஹிந்துவின் கடமை, ஒவ்வொரு மனிதனின் கடமை, ஒவ்வொரு இந்தியனின் கடமை, ஒவ்வொரு தமிழனின் கடமை. இந்த இந்திய நாட்டுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் என்னடா சம்பந்தமா? இந்திய சுதந்திரத்துக்கும் உங்களுக்கு என்னடா சம்பந்தமா? இந்த இந்தியாவினுடைய சுதந்திரத்தில் இங்க இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு பங்களிப்பும் உரிமையும் இருக்கோ அதே உரிமையும் பங்களிப்பும் இஸ்லாமிய மக்களுக்கும் இருக்கு. அவர்களும் தங்களுடைய ரத்தத்தை, தங்களுடைய உயிரை, தங்களுடைய சொத்துக்களை இழந்து எடுக்கப்பட்டு இந்த நாட்டுக்காக, இந்தியாங்கிற தேசத்துக்காக, அந்த இது இன்னும் சொல்ல போனா இந்தியாவினுடைய கொடியை உருவாக்கி இந்திய தேசத்துக்காக உழைச்ச, பாடுபட்ட, நம்ம கூட, அதாவது எங்க கூட சமமா நின்ன இஸ்லாமிய மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றதுக்கு மந்தேரி ஆரிய கூட்டமே உங்களுக்கு தகுதி இல்லைன்னு நாம சொல்றோம். உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றோம். இந்த நாட்டினுடைய, இந்த மண்ணினுடைய, இந்த தேசத்தினுடைய பூர்வ குடிகள் தான் என் அண்ணன் தம்பிங்க. இங்க சையதுன்னு சத்யபிரபு வேற இல்லைங்க. அம்மா வேணா, இது 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 அப்பா அம்மா வேணா வேறையா இருக்கலாம். நாங்க என்னைக்குமே அண்ணன் தம்பிங்க தான். இதை எவனாலையும் பிரிக்க முடியாது. உங்க பள்ளி வாசலுக்கோ தர்காவுக்கோ ஒரு பிரச்சனைன்னா உங்களுக்கு முன்னாடி இங்க உள்ள சத்யபிரபு மாதிரி இந்துக்கள் நிற்போம் அப்படிங்கறத நான் இந்த இடத்த தீர்க்கமா ஆணித்தரமா சொல்லிக்கிட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணுங்க கடைசியா. அந்த மலையில இவர் இப்ப இதா இருக்கார்ல, எம்பியா இருக்கார்ல நவாஸ் கனி, அவர் அந்த மலையில கறி சாப்பிட்டதுனால தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ற கிளப்புறானுங்க. முருகரே அசைவ கடவுள் தான்டா, அவரை நீங்க சைவமா மாத்தி வச்சிருக்கீங்கடா. அவரு மலையில வேட்டையாடக்கூடிய கடவுள்ரா. அவருக்கு அந்த காலத்துல படைச்ச உணவே ஆட்டுக்கறியும் திணைமாவும் ரத்தமும் தான்டா. அவரை நீ சைவமா மாத்தி வச்சிருக்கடா. அந்த மலைக்கு மேல இருந்த தர்காவுல ஆடு கோழி வெட்டுறது பெரும்பான்மையான ஆட்கள் இந்து மக்கள்ரா. ஏன்னா உண்மையான இஸ்லாத்தை ஃபாலோ பண்றவங்களுக்கு தர்கா வழிபாடு மேல நம்பிக்கை கிடையாது. தர்காவில் அதிகமாக வழிபாடு செய்யக்கூடியவங்க இந்து மக்கள். அது எந்த தர்காவா இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு நல்லது நடந்துடாதா, அதாவது நம்மளுடைய வாழ்க்கை மாறிடாதா, நம்மளுடைய உடல்ல உள்ள நோய்கள்லாம் தீர்க்கப்படாதா அப்படின்னு வேண்டிக்கிட்டு முனியப்பன், ஐயனாரு, கருப்பணசாமி, சொடலமாட போன்ற காவல் தெய்வங்களுக்கு எப்படி ஆடு கோழி வேண்டிக்கிட்டு அந்த இடத்துல பலி கொடுப்பாங்களோ அதே போல இந்து மக்கள் தான் சிக்கந்தர் தர்காவிலையும் பலி கொடுக்குறாங்க. இவ்வளவுதான் விஷயம். அப்ப அங்க ஒண்ணு கறி தின்னதுனால புனிதம் போல அசைவங்கிறது தீட்டான உணவு இல்ல, அது எங்க உணவு, பாரம்பரிய உணவு. அந்த காலத்துல இருக்கக்கூடிய மனுஷன் தின்னது கறி, மாமிசம். அடுத்து இந்த மாட்டுக்கறி சப்ஜெக்டுங்க. இவனுங்க பேச்சை கேட்டு நாமளும் அந்த பக்கம் இருக்கும் பொழுது இந்த மாட்டுக்கறிலாம் சாப்பிடாம தான் இருந்தோம்.
ஐயோ சாமி அது தீட்டியா சாமியா அப்படின்னு. ஆனால் ஒரு கட்டத்தில் தான் தெரியுது, ஆர்எஸ்எஸ்ல முக்கியமான ஆட்கள்லாம் மாட்டுக்கறி சாப்பிட்றான். நாம் அந்த பக்கம் இருக்கும் பொழுது நாம் கேட்குறோம், என்ன ஜி சொல்கிறான் சத்யபிரபுஜி, நீங்கள் ஒன்றும் இல்லை ஜி, இது நம்ம கொஞ்சம் இந்த ப்ராப்ளம் இருக்குது, ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்குது, அதனால் டாக்டர் சொல்லியிருக்காரு, வெளியே சொல்லிக்க வேணாம். அட மானங்கட்டவங்களா, நீங்கள் திட்டா பிரச்சனை இல்லை, ஆனால் இஸ்லாமிய மக்கள் தான் திங்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இங்கே அதிக அளவில் மாட்டுக்கறி உணவு சாப்பிட்றது இந்து மக்கள் தான்டா. இந்துக்களுடைய பிரதான ஒரு மாட்டுக்கறி உணவுடா. உணவுங்கிறது அவன் உரிமைடா. காசு இல்லாதவனுக்கு கம்மி விலையில் ஒரு நல்ல புரோட்டீனான ஃபுட்டு கிடைக்குதுன்னா அது தான்டா மாட்டுக்கறி. உன் மாட்டுக்கறி அரசியலும் இங்கே எடுபடாது. ஏன்னா பெரும்பான்மையாக நாங்கள் திங்கிறோம். உன்னுடைய இந்த இதை இன்னும் சொல்ல போனா உன்னுடைய இந்த பள்ளிவாசல் தர்கா நாடகமும் இங்க எடுபடாது. ஏன்னா கூட நாங்க நிக்கிறோம். எங்களை மீறி இங்க உள்ள மதச்சார்பின்மைய, இங்க உள்ள சமத்துவத்தை, சமூக நீதியை தொற்றா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த இடத்துல எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி கூறி, நாம எப்போதுமே ஒண்ணுதான். இந்த மண்ணு சமூக நீதி மண்ணு, இந்த மண்ணு பெரியார் மண்ணு, இந்த மண்ணு அம்பேத்கர் மண்ணு. நாளைக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க உங்க கூட நின்று வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்ல தயங்க மாட்டோம், அல்லாஹு அக்பர்னு சொல்லவும் தயங்க மாட்டோம். நன்றி, வணக்கம்.